ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு VividTech. உங்கள் ஆண்ட்ராய்ட் மொபைலில் parallel ஸ்பேஸ் மல்டிபிள் ஆப் வந்து ஒர்க் ஆகுது இல்லையா? அதாவது இந்த ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க, ஆப் வந்து ஓப்பன் ஆக மாட்டேங்குது. இல்லாட்டி ஆப்பை ஓப்பன் பண்ணோன்னு வந்து ஆப் நாட் ரெஸ்பாண்டிங் அப்படின்ற மாதிரி காட்டி டிஸ்ப்ளே ஆகிட்டு ஆப் வந்து ஒட்டுவாவே வந்து க்ளோஸ் ஆகுது. இல்லாட்டி இந்த parallel ஸ்பேஸ் ஆப்பை யூஸ் பண்ணுறப்போ ரொம்பவே ஸ்ட்ரக் ஆகுது, ஃப்ரீஸ் ஆகுது. இதனால் உங்களால் வந்து சரியாக இந்த ஆப்பை யூஸ் பண்ணவே முடியலை. இந்த மாதிரியான இஷ்யூஸ் நீங்கள் உங்கள் ஆண்ட்ராய்ட் மொபைலில் parallel ஸ்பேஸ் மல்டிபிள் ஆப்பில் வந்து ஃபேஸ் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் வந்து இந்த parallel ஸ்பேஸ் ஆப்பில் ஃபேஸ் பண்ண இஷ்யூவெல்லாம் நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்து இருப்பீங்களா இருந்துச்சுன்னா நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா உங்கள் மொபைலில் கூகுள் ப்ளே ஸ்டோர் நீங்கள் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் ஒரு சர்ச் பார்னு இருக்கும். அந்த சர்ச் பாரில் parallel ஸ்பேஸ் அப்படின்றத நீங்கள் சர்ச் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த ஆப் வந்து இந்த இடத்துல ஓப்பன் ஆகி டிஸ்ப்ளே ஆகும். ஸோ ஓப்பன் பண்ண அப்புறமா அந்த இடத்துல நீங்கள் அப்டேட் அப்படின்ற ஆப்ஷன் காட்டுமா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த அப்டேட் அப்படின்றத கொடுத்து நீங்கள் இந்த ஆப்பை வந்து லேட்டஸ்ட் வெர்ஷனுக்கு அப்டேட் பண்ணணும். அப்படி அப்டேட் பண்ணும்போது தான் புதுசாக வந்திருக்க ஃபீச்சர்ஸ் நமக்கு கொடுப்பாங்க. அதோட வந்து இந்த ஆப்பில் இதுக்கு முன்னாடி நம்ம ஃபேஸ் பண்ண இஷ்யூஸும் சால்வ் பண்ணுறதுக்கான சான்ஸும் இருக்குது. அதனால் நீங்கள் ஒருக்கா அப்டேட் பண்ணிவிட்டு அப்டேட் ஆகின அப்புறமா யூஸ் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் பாருங்கள் ஆப்ஸ் இல்லாட்டி ஆப் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதையுமே கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிடுங்க. ஆப் மேனேஜ்மெண்ட் லோட் ஆகினதுக்கு அப்புறமா அதில் சர்ச் பாரில் parallel அப்படின்றது சர்ச் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த parallel ஸ்பேஸ் ஆப் வந்து உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். அதையுமே கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ண அப்புறமா இந்த இடத்துல பாருங்கள் ஃபோர் ஸ்டாப் அப்படின்ற ஆப்ஷன் ஒன்று காட்டும். அதை வந்து கொடுத்து நீங்கள் ஒரு ஃபோர் ஸ்டாப் வந்து பண்ணிடுங்க. அடுத்த இந்த இடத்துல ஸ்டோரேஜ் அப்படின்ற ஆப்ஷனும் இருக்கும். அதையுமே கொடுத்துட்டு கிளியர் டேட்டா அப்படின்றது இருக்கும். அதையுமே கொடுத்து டிலீட் பண்ணி கிளியர் டேட்டாவும் பண்ணிடுங்க. அப்படி பண்ணதுக்கு அப்புறமா திரும்ப நீங்கள் வந்து உங்கள் மொபைலில் வந்து இந்த parallel ஸ்பேஸ் ஆப் ஓப்பன் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா ஃபஸ்ட் டைம் ஓப்பன் ஆகிற மாதிரி ஓப்பன் ஆகி கண்டினியூக்கு எல்லாம் கேட்கும். ஸோ அதெல்லாமே கொடுத்துட்டு நீங்கள் ஒருக்க யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். இதுக்கு முன்னால் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் சால்வ் பண்ண முடிஞ்சா அப்படின்றத. கண்டிப்பாக கிளியரிட்டாக பண்ணுறதுனால கூட வந்து இந்த parallel ஸ்பேஸ் ஆப்பில் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் சால்வ் பண்ணிக்கிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாகவே இருக்குது. அதோட உங்கள் மொபைலையும் நீங்கள் ஒருக்க ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டும் செக் பண்ணி பாருங்கள். சம்டைம் ஸ்டார்ட் பண்ணுறதுனால கூட வந்து இந்த parallel ஸ்பேஸ் ஆப்பில் ஃபேஸ் பண்ண இஷ்யூ நமக்கு சால்வ் பண்ணிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டும் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டெப்ஸ்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்ப்பீங்களா இருந்துச்சுன்னா நீங்கள் உங்கள் ஆண்ட்ராய்ட் மொபைலில் parallel ஸ்பேஸ் ஆப்பில் ஃபேஸ் பண்ண இஷ்யூ வந்து உங்களால் சால்வ் பண்ணிட முடியும். எந்த ஸ்டெப் மூலமாக உங்கள் ப்ராப்ளம் சால்வ் ஆகுச்சு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன். இது போல் நிறையா வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.